ஸ்டூடெண்ட்ஸ் 8th சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஏர் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு வந்து காம்போசிஷன் ஆஃப் ஏர் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்கலாம். சரிங்களா? காம்போசிஷன் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னா என்னது? காற்றினுடைய பகுதியில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய காம்போசிஷன்னா. அதுல இருக்கக்கூடிய பங்கு என்ன? காற்று அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கும், நமக்கு என்ன வகையான கேசஸ் எல்லாம் இருக்கும்? மேஜரா நம்ம அதுல இருக்கக்கூடிய பார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி நிறைய நமக்கு கண்டென்ட்ஸ் இருக்கும். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் நிறைய ஆர்கான் அண்ட் தென் ஹீலியம், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் அதுல கலந்துருக்கும். சரிங்களா? சோ அந்த ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி இருக்கும், ஒவ்வொருடைய பெர்சன்டேஜஸ் என்னென்ன, அதனுடைய சதவிகிதம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ மேஜர் பார்ட் அப்படின்னு பார்த்தா அதிகமாக காற்றுல இருக்கக்கூடிய கேஸ் கண்டென்ட்னா நைட்ரஜன். நைட்ரஜனுடைய காம்போசிஷன் பங்குதான் அதிகமாக இருக்கும். சோ இப்போ ஒரு மார்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவுட் ஆஃப் 500 இப்போ எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் வாங்கியிருக்கோம், எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு ரொம்ப ஈஸியா மேத்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் 500 ஐ காட் 80%. இப்போ நான் வந்துட்டு ஒரு 400 மார்க் செக்யூர் பண்ணிருக்கேன்னு சொன்னா அதுல மேஜரா எனக்கு அதிகமா நமக்கு மார்க் கொடுத்திருக்கிறது எது? மேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா? அது போல நமக்கு அதனுடைய காம்போசிஷன்ல அதிகமாக இருக்கக்கூடியது 1/4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4/1 சதவிகிதம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு எவ்வளவு நமக்கு வந்து 1/4 அப்படின்னு சொன்னா கால் சொல்லுவோம், 1/2னா ஹாஃப் சொல்லுவோம் இல்லையா? 1/2னா ஹாஃப், 3/4னா நமக்கு வந்து என்னது? முக்கால் பங்கு, காலரை, முக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது போல ஒரு நம்ம ஏரை வந்து 5 டிவிஷனா பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த 5ல 4 பகுதி என்ன இருக்கு? நமக்கு நைட்ரஜன் கண்டென்ட். ஓகேங்களா? சோ அப்ப நைட்ரஜன் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 4 இல்லையா? நமக்கு 4 போர்ஷன். இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்ப 1, 2, 3 and 4, 5. இப்போ 5 டிவிஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இத பைஃபர்கேட் பண்ணிருக்கோம், பிரிச்சிருக்கோம். சரியா? இப்போ பிரிச்சது இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஏர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏர்னுடைய காம்போசிஷன் இப்போ 5 பங்காக நம்ம பிரிச்சிருக்கோம்னா இந்த 5ல 4 பகுதி என்ன இருக்கு? நமக்கு நைட்ரஜன் கண்டென்ட் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏர்னுடைய காம்போசிஷன் இதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது இதுதான் நம்ம என்ன பார்த்திருக்கோம். 5/4, அதாவது 5 அப்படிங்கிற பார்த்து இல்லையா? ஒரு பகுதியில நமக்கு 5ஆ பிரிக்கிறோம்னு சொன்னா 20%, 100 அவுட் ஆஃப் 20 அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான். சோ அந்த மாதிரி நமக்கு 5ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல 4 பங்கு நமக்கு என்ன இருக்கு? நைட்ரஜன். 80 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொன்னா நைட்ரஜன். ரிமைனிங் கண்டென்ட் நமக்கு 20% அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இதுதான் மெயினான காம்போசிஷன். காற்றினுடைய பெரும்பகுதியில நைட்ரஜன் வாயு மட்டுமே இருக்கு. அண்ட் தென் அடுத்தது மேஜரா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படின்றது என்னது? நமக்கு உயிர் வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆக்சிஜன். நம்மளுடைய பிரீத்திங்காக நாம் என்ன பண்றோம்? ஆக்சிஜனை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? பிரீத்திங் அப்படின்னு சொன்னா சுவாசித்தல் நம்ம சொல்றோம்ல. நம்முடைய சுவாசம்ல அதிகமாக உள்ள இழுத்துக்கொள்ளக்கூடிய வாயு அப்படிங்கிறது ஆக்சிஜன் தான். அப்ப இதுக்கு உயிர் வாயு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. உயிர் வாயு என்று அழைக்கப்படக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டா ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? உயிர் வாயு என்பது எது? ஆக்சிஜன். அப்ப எவ்வளவு இருக்கு? இது அதுக்கு அடுத்த ஒரு பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 1 பார்ட் இருக்கு இல்லையா? இருக்கு. அது நமக்கு வந்துட்டு 21% அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த
ஆக்சிஜன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். சோ இந்த ரிமைனிங் 4% அப்படின்னு சொன்னாதான் மீதி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் மற்ற பிற வாயுக்களும் இருக்கு. இதுதான் நமக்கு என்னது 100% அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இதுல 80% என்ன இருக்கு? நைட்ரஜன். ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது என்னது? நமக்கு நைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் என்னது? 80% நமக்கு காற்றில் கலந்திருப்பது. 21% நமக்கு காற்றில் கலந்திருக்கக்கூடியது ஆக்சிஜன். சோ ரெட் நமக்கு ஸ்கொயர்ங்கிறது நைட்ரஜனையும், ஆக்சிஜன்ங்கிறது பிளாக் ஷேட் பண்ணிருக்கிறது. ஓகே, சோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதுல பிரிச்சுக்கலாம். இதுதான் நம்ம கம்போசிஷன் ஆஃப், நம்ம எவ்வாறு இந்த காற்றை ஒரு பிரிச்சு என்னென்ன வாயுக்கள் கலந்திருக்கு, மீதி இருக்கக்கூடிய அந்த 1%, இந்த ஒயிட் பார்ட் அப்படிங்கிறது 1%. இந்த 1%தான் நமக்கு நீராவி. நம்ம பார்க்கக்கூடிய அந்த சாதாரண ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மாய்ஸ்சர்னு, அந்த ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, மீதி எல்லா வாயுக்கள், அந்த டஸ்ட் பார்ட்டிகள், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசி, இது எல்லாமும் கலந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த 1% அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சோ இப்ப காம்போசிஷன் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னா காற்றில் என்னென்னலாம் கலந்துருக்குங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா இப்போ புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எத்தனை சதவிகிதம் நைட்ரஜன் இருக்கு, எத்தனை சதவிகிதம் ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் வாயு இருக்கு, இன்னொரு பேர் என்ன, உயிர் வாயு. அது எதற்கு பயன்படுகிறது? சுவாசிப்பதற்கு நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வெளியிடக்கூடிய வாயு, நம்ம தேவையில்லாம வெளியிடுறது கார்பன் டை ஆக்சைடு, எடுத்துக்கொள்ளக்கூடியது ஆக்சிஜன், வேணான்னு அனுப்புறது கார்பன் டை ஆக்சைடு. சரியா? சோ இதுதான் நம்ம காம்போசிஷன்ல 80% நைட்ரஜன் and 21% ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஆக்சிஜன், 1% ரிமைனிங் கேசஸ். ஓகே, சோ இப்போ இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கு. அதே போல காற்று எந்தெந்த இடத்துக்கு ஒரே மாதிரி அதனுடைய நேச்சர், வேற வேற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயல்பு எல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்கும், நமக்கு எல்லா விதமான வாயுக்களும் எங்க இப்ப என்ன பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம், தூசி இருக்குன்னு பார்த்தோம், மாய்ஸ்சர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் என்ன இருக்கு, அந்த ரிமைனிங் 1%, இது எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். நமக்கு அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய ஏர் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஏர் இன் டர்ம்ஸ் ஆஃப் percentage of its various components அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் நமக்கு எப்படி எல்லாம் இருக்கும்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, சோ தொழிற்சாலை பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறது நிறைய நமக்கு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்படின்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அங்கிருந்து வெளியில வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் திங், தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதி. தொழிற்சாலையில இருந்து வெளியில வர்றது என்ன ஆக்சைடு, CO2, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் எங்க இருந்து வெளியில வருது, நமக்கு தொழிற்சாலையில இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாயுவில் நமக்கு அதிகமாக கலந்திருக்கக்கூடிய வாயு. அந்த புகையில பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், இதுதான் மேஜர் நம்மள பாதிக்கக்கூடியது. தூய்மையான காற்றுல அதிகமான கார்பன் டை ஆக்சைடை கலக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அண்ட் தென் கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா வாட்டர் வேப்பர். ஃபர்ஸ்ட் திங், தொழிற்சாலை பகுதியில என்ன இருக்கும்பா, கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் திங், நம்ம கோஸ்டல் ஏரியா. கோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது கடல் நீர் சார்ந்த பகுதி, கடலோர பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு மாய்ஸ்சர், வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும். சோ இதுதான் நம்ம எந்தெந்த பகுதியில என்னென்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேஜரா பாக்குறோம். இதுதான் நமக்கு நீர் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அங்க காற்று எப்படி இருக்கு, பீச் பக்கம் எல்லாம் போனா எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அந்த காத்துல வரும்போதே
பீச்சு தண்ணி அங்க இருக்கு. ஆனா நம்ம ஏன் கிட்ட போகும்போது குளிருது? அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த குளிர்ச்சியாகப்பட்டது நமக்கு என்ன ஆகுது? தண்ணீரோட கலந்துதான் இங்க என்ன ஆகுது? நம்மள அந்த பிளேஸே குளிர்ச்சியாக இருக்க வைக்குது. அந்த அப்போ அந்த காற்றில் அதிகமாக கலந்து இருக்கக்கூடியது என்னது நமக்கு? வாட்டர் வேப்பர். அண்ட் தென் வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொன்னா எங்க பார்க்கலாம்? ரெய்னி சீசன், மழை நாள்ல பார்க்கும்போது அப்பயும் என்ன ஆகும் நமக்கு? இதே மாதிரி வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சோ எதுக்காக நம்ம வந்து மழை நாள் பனி நாள்ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப் அதெல்லாம் யூஸ் பண்றோம். சோ என்ன சொல்லுவாங்க அம்மா? பஸ்ல இப்ப ரொம்ப நேரம் நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம், வேன்ல போறோம், வண்டியில போறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த மழை சீசன்ல எல்லாம் நம்ம வந்து காது குளிர்ச்சி, அந்த காதுல இருக்கக்கூடிய அந்த நீராவியாகப்பட்டது வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொன்னா என்னது? நீராவி. நமக்கு வந்து எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும், சில்லுன்னு. அந்த காத்து உள்ள போச்சுன்னா நமக்கு கோல்டு வரும், ஃபீவர் வரும். அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். பிகாஸ் வாட்டர்ல அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ஈரப்பதம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ப்ரொடெக்ஷனுக்காக அதை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு வாயு கலந்திருக்கும். கடலோர பகுதியில இருப்பது நீராவி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மழை காலங்கள்லயும் காற்றில் அதிகமாக கலந்திருக்கக்கூடியது வாட்டர் வேப்பர். சரி, அதிகமா காத்து இருக்கக்கூடிய பொருள்கள்ல, காத்து அப்படின்னு சொன்னா என்ன பார்க்கலாம்? ஓப்பனா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் என்ன இருக்கும்? நமக்கு டஸ்ட் இருக்கும். சோ டஸ்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் ஆஃப் ஏர் இன் த விண்டி பிளேசஸ். அப்போ நம்ம ஒரு கிரவுண்ட்ல இப்ப வந்து ஓப்பனா இருக்கு இல்லையா? அப்போ அங்க காத்தடிக்குது அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? ஃபுல்லுமே விண்டி பிளேசஸ்னா காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல தூசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தூசி நிறைகள், தூசிகள் நமக்கு என்ன இருக்கும்? காற்றோட்டமான பகுதி. ஓப்பனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல? அங்கெல்லாம் காற்று அதிகமாக வீசும். காற்று அதிகமாக வீசும்போது அந்த காற்றில் என்ன கலந்திருக்கும்? அதிகமாக கலந்திருப்பது டஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தூசி. சரிங்களா? சோ இப்ப எந்தெந்த பகுதியில என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியும் பிளேசஸுக்கு தகுந்த மாதிரியும் காற்றில் கலந்திருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழிற்சாலை மிக அதிகமாக இருக்குன்னு சொன்னா அதில் வெளிவரக்கூடிய வாயு அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கடலோர பகுதியில இருக்கக்கூடிய அந்த காற்றுல வாட்டர் வேப்பர், நீராவி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக குளிர்ச்சியான காற்று அந்த இடத்துல இருக்கும். அந்த காற்றுல மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது போல மழை காலங்களில் ரெய்னி சீசன்ல இருக்கக்கூடிய ஏர்லையும் நமக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அங்கே அதிகமாக ஓப்பனா இருக்கக்கூடிய காற்று வீசக்கூடிய ஒரு பகுதியில தூசி. இப்போ ரோடு அப்படின்னு சொல்றோம், ஹெவியா இருக்கக்கூடிய டிராபிக் இருக்கிற ஒரு ரோட்ல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா வேகமா வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு மணல் பகுதி அப்படின்லாம் சொன்னா அங்கெல்லாம் என்ன ஆகும்? நமக்கு ஃபுல்லா தூசியா இருக்கும் இல்லையா? கண்ணே நம்மளால திறக்க முடியாது. பல நேரங்கள்ல நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது எதுக்காக? தூசி கண் படாம இருக்கிறதுக்கு. நான் ஈஸியா வண்டியை டிரைவ் பண்ணணும், தூசி என் கண்ணுல படக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கண்ணாடி அணிஞ்சுக்கொண்டு நம்ம டூ வீலர் எல்லாம் டிரைவ் பண்றோம். அதுல கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசியோ அல்லது சின்ன பூச்சிகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும்? கண்ணுல வந்து பட்டுதுன்னா நம்மளால நார்மலா டிரைவ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஓப்பனா இருக்கக்கூடிய பகுதியில, காற்றோட்டம் உள்ள பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் என்னது? டெஸ்ட் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். டெஸ்ட் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றது தூசி இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட். டெஸ்ட் ஃபார் த presence of dust particle.
டஸ்ட் அப்படின்னு சொன்னது என்னது, தூசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதற்குண்டான ஒரு எளிய பரிசோதனை. இத நம்ம வீட்டுல எல்லாருமே பார்த்திருக்கலாம். இப்போ ஜன்னகதவுன்னா க்ளோஸ்டா நம்ம என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஏதாவது ஹோல்ஸ், விண்டோஸ்க்கு நடுவுல ஒரே ஒரு சின்ன ஹோல் இருக்கு அப்படின்னு மட்டும், ஒரு துளை இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு விண்டோவா நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஜன்னல் பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க இதுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, so it is considered as a window. இந்த விண்டோல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு சின்ன ஓட்டை, இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அது நார்மலா ஒரு 11 or 12 o'clock or otherwise early morning, ஏதோ அந்த ரூம் டார்க்கா இருக்கு, இருட்டா இருக்கு, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜன்னல் துளை வழியாக நமக்கு சூரிய ஒளியாகப்பட்டது உள்ள வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நடுக்க சின்ன 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 டாட் தெரியும். அந்த ஏதோ ஒரு தூசி உள்ள வருது அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இந்த துளையில என்ன வருதுன்னு பாக்குறோம், சன்லைட், சூரிய ஒளி, சூரிய ஒளியாகப்பட்டது இதன் வழியாக. இப்போ ஒரு நம்ம எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நார்மலா சீலிங் இல்லாம ஓட்டு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கு நடுவுல ஏதாவது ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த துளை வழியாக என்ன ஆகும், சூரிய ஒளி உள்ள வரும். அந்த இடத்துல நமக்கு அந்த லைட் ரேஸ் வருது இல்லையா, அந்த சூரிய ஒளி வரக்கூடிய பகுதியில பார்த்தா என்ன இருக்கும், லைட்டா இப்படி தூசி பறக்கிற மாதிரி நமக்கு தெரியும். This is called as dust. So இதுதான் என்னது, நமக்கு காற்றில் டஸ்ட் படிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடியது. சன்லைட் என்ன ஆகும், ஒரு இருட்டான ரூம்குள்ளார வரும்போது அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன துளை வழியாக வருது, அந்த சூரிய ஒளி உள்ள வரும்போது அந்த பகுதியில தூசிகள் அந்த வெளிச்சத்துல பார்க்கும் போது நமக்கு தூசி நிறைய தெரியும். சோ இதுதான் என்ன சொல்றோம், நம்ம சிம்பிளா நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் எங்கெல்லாம் இருக்கு அந்த தூசி அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான ஒரு சிறிய பரிசோதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஒரு துவாரத்து வழியாக நமக்கு தூசி வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம், இதுக்கு ஒரு ப்ரூஃப் நம்ம எப்படி அதை கண்டிப்பா சரி டீச்சர் என்னால கண்ணால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா எப்படி நான் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன டெஸ்ட் அது, கிராஃப் பேப்பர். ஒரு கிராஃப் பேப்பர்ல என்ன பண்ணணும், நம்ம ஒரு சின்ன ஷீட்டு, அது கிராஃப் பேப்பர்ல நமக்கு ஐடென்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இது லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டா தான் இருக்கும். வரைபடத்தாள் அப்படின்னு சொல்லும் போதே என்ன இருக்கும், அதுல லைன்ஸ் ஆல்ரெடி ஃபுல்லா ஃப்ரேம்டா இருக்கும். இப்போ இந்த பகுதியில ஏதாவது ஒரு பொருளை நான் ஒட்டணும். இப்ப நான் ஒரு லேபிளை என்ன பண்றேன், அந்த அன்ராப் பண்றேன், ஒட்டி இருக்கு ஒரு லேபிள் என் புக்ல நான் ஒட்டணும் அப்படின்னு சொன்னா பின்னாடி கம் போட்டு தரையிருப்பாங்க. அந்த ஒயிட் ஷீட்டை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல எந்த இடத்துல லேபிள பேஸ்ட் பண்ணணுமோ அங்க பேஸ்ட் பண்ணிடுவேன். சோ அது போல இந்த வரைபடத்தால நான் என்ன பண்ணணும், இதுல ஏதாவது ஒரு பொருளை நான் ஒட்டணும் அப்படின்னு சொன்னா அதுல ஸ்டிக்கி மெட்டீரியல் ஏதாவது ஒட்டணும், அதுல அப்ளை பண்ணினா மட்டும்தான் ஏதாவது ஒரு பொருள் ஒட்டும். வெறும் கிராஃப் ஷீட் எடுத்து அதுல நான் வந்து ஒரு பகுதியில ஒட்டி வைக்கிறேன்னு சொன்னா தூசி படியும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல அந்த தூசி தானா கூட ரிமூவ் ஆயிடும், அதை தொட்டா அது ஈஸியா நகர்ந்துடும். பட் அந்த மாதிரி இல்லாம நல்லா ஸ்டிக் ஆகணும், ஸ்டிக்கி மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்காக தான் அதுல என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, கிரீஸ் அப்படிங்கிறது. கிரீஸ் அப்படிங்கிறது அந்த கம் மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்ம இடத்துல ஃபுல்லா தடவிட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு இடத்துல ஒரு டேட் போட்டு அங்க நீங்க கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களா, டேபிள்ஸ் நம்ம வாய்ப்பாடு எழுதணும், அடுத்தது அல்பபெட் எழுதணும், கிராமர் எழுதணும், மேப் டிரா பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அதுல பர்ஃபெக்டா எல்லாம் பண்ணினவங்க நேம் எல்லாம் கீழே ஒட்டி நம்ம கிளாஸ் ரூம் பூரா ஒட்டி இருக்கீங்க இல்லையா, அது போல இங்க நீங்க இந்த வரைபடத்தாள்ல கிரீஸ அப்ளை பண்ணிட்டு அதை ஏதாவது ஒரு பகுதியில நீங்க என்ன பண்ணுங்க, ஒட்டிடுங்க.
அந்த மாதிரி ஒட்டும் பொழுது அதுல ஒரு சில நாட்கள் கழித்து என்ன ஆகும், அங்க நம்ம இந்த காற்றுல பார்த்தோம் இல்லையா, அந்த காற்றில் ஏர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள் எல்லாமே என்ன ஆகும், நமக்கு இந்த கிராஃப் ஷீட்ல ஃபுல்லும் பேஸ்ட் ஆயிடும். சோ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு பகுதியில இந்த மாதிரி நிறைய தூசியாகப்பட்டது இதுல ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கும் போது நமக்கு என்ன, இந்த இடத்துல காற்றில் தூசி என்பது கலந்திருக்குங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுது, ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? சோ இதனால நம்ம எவ்வளோ இந்த இடத்துல டஸ்ட் இருக்குங்கிறதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஐடென்டிஃபை dust particles are present in the air. நம்ம தூசியாகப்பட்டது காற்றுல கலந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய பரிசோதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்குண்டான ஈக்குவேஷன் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பால்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், எவ்வளவு டஸ்ட் அப்படிங்கறத என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். அதுல ஆல்ரெடி என்ன இருக்கு, பாக்ஸஸ் கட்டத்தோட இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அதுல எத்தனை கட்டோட கவுண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு மேல அதுல இருக்கக்கூடிய தூசிய கவுண்ட் பண்ணிக்கணும். சோ நம்ம எப்படி அதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் we want to count the number of boxes அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் நம்ம என்ன பண்றோம், கவுண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சோ இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு டஸ்ட் நமக்கு வந்து அதுல பேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், எளிய ஒரு பரிசோதனை மூலமாக நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்த்தா, காற்றில் கலந்திருக்கக்கூடிய வாயுக்கள் என்னென்ன, எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம். காற்றில் நமக்கு தூசி எங்கெங்க எந்தெந்த பிளேசஸ்ல எது அதிகமா இருக்கும், தொழிற்சாலை நிறைந்த பகுதினா என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, கடலோர பகுதிகள்ல மாய்ச்சர், மழை காலங்களிலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். காற்றுள்ள பகுதியில் கலந்திருப்பது டஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த டஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பரிசோதனை இங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லுமே எவ்வளவுன்னு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக உண்டான ஒரு சின்ன ஃபார்முலா, சமன்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும் போது அடுத்த ஒரு சின்ன பனிக்கட்டி துண்டுகளை எதுல எடுத்துக்கிறோம், தண்ணி கிளாஸ் டம்ளர்ல நம்ம எடுத்துக்கணும். சோ காற்றுக்கு பலவிதமான ஒரு தன்மைகள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ பர்னிங் அண்ட் தென் கம்பஷன் அப்படிங்கிறதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக். ஆனா வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் த ஏர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், தூசி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பரிசோதனை. அது போலவே நமக்கு காத்துல இந்த ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் டம்ளர், அந்த கிளாஸ் டம்ளர்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஐஸ் கியூப்ஸ், பனிக்கட்டி துண்டுகள் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா அதுல ஒரு சின்ன சின்ன கிளாஸ், ஒரு few ice cube in that glass, ஒரு சில சின்ன சின்ன ஐஸ் நம்ம ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐஸ் துண்டுகளை இந்த எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன தெரியும், சின்ன 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 துளிகள் மாதிரி இந்த அந்த கவர் டம்ளர் ஃபுல்லுமே என்ன ஆயிருக்கும், நமக்கு கவர் ஆயிருக்கும். வாட்டர் டிராப்லெட்ஸ் அப்படிங்கிறது அதை சுத்தி அந்த சர்ஃபேஸ்ல நமக்கு படிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலே எடுத்துக்கலாம் இருக்கு இல்லைங்களா? கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் நம்ம வாங்குறோம், கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில வாங்கிட்டு ரொம்ப கூலா இருக்கு, ஓபன் பண்ணா என்ன ஆகும், ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த பாட்டில் மேல நமக்கு என்ன தெரியும்,
ஃபுல்லுமே அதனுடைய மேல் பகுதியில முழுவதுமாக என்ன இருக்கும், இந்த மாதிரி சின்ன 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 நீர் துளிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எதனால அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறதுதான். வாட்டர் வேப்பர் காத்துல கலந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் தான் ஏர் கண்டென்ஸ்ட் கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் அவுட் ஆஃப் த கிளாஸ் டம்ளர் ஒரு பாட்டில் வாட்டவர். சோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் நமக்கு ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்றோம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவதா பார்த்தது நமக்கு காத்துல இருக்கக்கூடிய அந்த நீராவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். நம்ம என்ன பண்றோம், பனிக்கட்டியை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேபிள்ல பார்க்கும்போது அது மேல இருக்கும் என்னது, சின்ன சின்ன நீர் துளிகள். இதுதான் நமக்கு என்னது, ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீர் துளிகள் நமக்கு படிஞ்சிருக்கிறத பார்க்கும் பொழுது காற்றில் நமக்கு வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்க கூடியது. காற்றில் நீராவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த எளிய பரிசோதனை. இத நம்ம பனிக்காலங்கள்ல மழை காலங்கள்ல நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். காத்துல நீராவி இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம், வண்டியை நிறுத்திருக்கோம், அல்லது நம்ம ஒரு சைக்கிள்லாம் வெளியில நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கு, அது வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கு. எப்படி நமக்கு சம்மர் சீசன்ல வண்டியை வெளியில ரோட்ல பார்க் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா சீட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கும் இல்லையா? அது போலவே குளிர்நாள நம்ம பாக்குறோம், மழை காலங்கள்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சீசன்ல வெளியில பார்க் பண்ணிருக்கோம்னா சீட்டு மேல எப்படி இருக்கும், இதே போல நமக்கு என்ன பண்ணலாம், சின்ன சின்ன நீர் துளிகள். இதெல்லாம் எப்படி வருது, மழை பெஞ்சுதா? இல்ல, சாதாரணமாக அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சீசன் காற்றிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமாகப்பட்டது நமக்கு அந்த சீட் மேல முழுவதுமாக படிஞ்சிருக்கும். அது எந்த பொருளா இருந்தாலும் வெளியில ஒரு பாக்ஸ வச்சுட்டு போறோம், எதை வச்சாலும் அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி டியூஷனுக்கு எல்லாம் வெளியில நிறுத்திட்டு போயிருக்கீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் கூட நம்ம ஜான்வரி பிப்ரவரி அண்ட் தென் டிசம்பர் சீசன்ல பாத்தீங்கன்னா வண்டி மேலாம் ஜில்லுன்னு இருக்கும். அது எதனால, காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் காரணமாக அந்த பொருட்கள் மேல நமக்கு என்ன இருக்கு, அந்த காற்று சில்னஸ் நமக்கு கலந்திருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ in this experiment proves water vapor is present in air. Okay, கிளியராப்பா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கம்பர்ஷன். சோ இந்த கான்செப்டுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சிமுலேஷன் நம்ம பார்த்துடலாம். ஒரு பொருள் எரியணும் அப்படின்னு சொன்னா எவ்வாறு எரியும், அது எப்படி எளிதாக எரியும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம் இப்ப பார்க்க போறோம். சோ இதுல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, நம்ம வந்துட்டு இப்ப என்ன பார்த்தோம், காற்றை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். காற்றுக்கும் எரிவதற்கும் தொடர்பு இருக்காப்பா? நிச்சயமாக இருக்கு. பிகாஸ் காற்று இருந்தா மட்டும்தான் ஒரு பொருளாகப்பட்டது எரியும். நம்ம என்ன பார்த்திருக்கோம், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்திட்டு ஒரு நிமிஷம் வெளியில வச்சா எரியும், ஒரு கிளாஸ் டம்ளரை போட்டு கவுத்தா அடுத்து ஒரே செகண்ட் நம்ம வெளியில எடுத்தோம்னா அது அணைஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எதனால, காற்று இல்லாத பகுதி அப்படிங்கும்போது ஆக்சிஜன் இஸ் மஸ்ட் ஃபார் என்னது பேர்ன் ஏற்பதற்கு நமக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு புரியுது. சோ அது போல இந்த இடத்துல நமக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க, என்னென்ன கொடுத்திருக்காங்க. ஒரு பீக்கர்ல தண்ணி நிறைய நீர் நிறைந்து இருக்கக்கூடிய முகவை, 2 மெழுகுவர்த்தி, ட்ரைபாட் ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க, லைட்டர் கொடுத்திருக்காங்க, இந்த பேப்பர். சோ இந்த பேப்பரை கொண்டு எவ்வாறு ஒரு பேப்பர் எரியுது, பற்ற வைக்கிறது, இஜினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப காற்றுக்கும் நம்ம படிக்கிற இந்த பாடத்திற்கும் இந்த ஒரு பரிசோதனைக்கும் சிமுலேஷனுக்கும் நமக்கு துணை இருக்கு. இப்ப இந்த பேப்பரை நான் எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னது, இது எப்படி ஆகுது, ஃபோல்ட் ஆகி அழகா கோன் ஷேப்ல இந்த மாதிரி பிக்ஸ் ஆகுது. பட்டாணி சுண்டெல்லாம் சாப்பிடுவோமா, இந்த மாதிரிதான் பொரியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க தானே. சோ இப்படிதான் அந்த பேப்பர் இருக்கும். சோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த ஷேப்ல அந்த பேப்பர் ஃபோல்ட் ஆகி இங்க பிக்ஸ் ஆயிடுது. சோ இந்த
ஸ்டாண்ட்லயும் நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, சோ பேப்பர் எரியறதுங்கிற ஒரு சாதாரண விஷயமா டீச்சர், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னு யோசிக்காத. இப்ப பாருங்க, இப்ப நம்ம அதுல என்ன பண்ண போறோம், ஒரு கிளாஸ் பீக்கர்ல தண்ணி கொடுத்துருக்காங்க. நான் தண்ணிய இந்த பேப்பர்ல ஃபில் பண்ண போறேன். சோ என்ன இருக்கு, அந்த பேப்பர்ல வாட்டரை ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணா இதுல ஒரு சர்டன் பிளேசஸ் தண்ணி ஆகப்பட்டது பீக்கர்ல, அந்த பேப்பர் ஆகப்பட்டது என்ன இருக்கு, தாங்கி நிக்குது பேக் பண்ணி. ஹியர் எம்டி. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த பேப்பர்ல நமக்கு தண்ணி இல்ல. திஸ் என்னது, கோன் ஷேப்டு பேப்பர் ஃபில்டு வித் வாட்டர். இந்த கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல தண்ணிய ஃபில் பண்ணிருக்கேன், இந்த கோன்ல நான் தண்ணிய ஃபில் பண்ணல. ஓகேயா? சோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம், லைட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டரனுடைய ஹெல்ப்போட 2 மெழுகுவர்த்தியும் என்ன பண்ணலாம், ஆன் பண்ணிடலாம். சோ என்ன ஆகுது, ரெண்டும் எரியுது. இமீடியட்டா பாருங்க, எந்த பேப்பர் டக்குன்னு எரியறது சீக்கிரம், நமக்கு இஜினேஷன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எம்டி பேப்பர் தான் எரிஞ்சிருது, இந்த பக்கம் எரியல. The substance which have very low origination temperature, குறைவான வெப்பம் எங்கும்னா catch fire after some time. Catch fire easily, will not catch fire. எப்பயும் சாதாரணமாக எரியக்கூடியது எந்த பார்ட், நம்ம என்ன கிளிக் பண்ணலாம், catch fire easily. So இதுதான் ரைட் ஆன்சர். Substance which have very low ignition temperature will. என்ன ஆகுது, இங்க நமக்கு எப்படி இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை விட நமக்கு என்ன ஆகுது, இதுல ரொம்ப ஈஸியா நமக்கு எரியுது. ஏன்னு கேட்டா, நார்மல் பேப்பர் கோன் catches fire easily compared the paper filled with water due to this low ignition temperature. சரிங்களா? குறைவான ஒரு அந்த இஜினேஷன்னா எப்படி சீக்கிரமா ஃபயர் ஆகக்கூடிய தன்மையில. சோ இதுதான் இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். சரியா? நார்மலா இருக்கக்கூடிய பேப்பர்ங்கிறது நமக்கு ஈஸியா ஃபயர் ஆயிடுச்சு, தண்ணி இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு ஃபயர் ஆகல. சோ இதனாலதான் நமக்கு இந்த பேப்பர் எரியாம இருக்கு, இந்த பேப்பர் சட்டுன்னு எரிஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆனா நீங்க பார்க்கலாம், உங்களோட டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ அவங்களோட ஹெல்ப்போட இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நம்ம செல்ஃபா என்ன பண்ணக்கூடாது, ஃபயர்ல எல்லாம் டக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், இதனுடைய இதை நேரடியா இது நமக்கு இதுதான் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லும் போதே ப்ராக்டிக்கலா நம்மளால பார்க்க முடியாத விஷயத்தையும் கரெக்டா ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த சிமுலேஷன் பார்ட். சோ இந்த இதை நமக்கு என்ன புரிஞ்சுது, நமக்கு ஃபுல்லும் எப்படி ஈஸியா நமக்கு ஃபயர் இதுல உருவாகுது, அந்த இடத்துல நம்ம எப்படி அதை டக்குன்னு இஜினேஷன் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த சிமுலேஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்னது, ஏர் லெசன். சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட டாபிக் தான் இந்த இது. சப்ஸ்டன்ஸ் ஷுட் பி ஹீட்டட், இஜினேஷன் டெம்பரேச்சர் டு மேக் பர்ன். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கறத ரிவைஸ் பண்ணலாமா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் என்னது, காம்போசிஷன் ஆஃப் ஏர் அப்படிங்கிற பகுதி. சரியா? அந்த காற்றில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுல நைட்ரஜன் கண்டென்ட் அவுட் ஆஃப் 100ல 80% ரிமைனிங் நமக்கு என்ன ஆகுது, ஒரு 20%, 21 அப்படிங்கிறது தான் என்ன நமக்கு அந்த இடத்துல 1 பங்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடியது. இந்த ஒரு பங்குல நம்ம 21% நம்ம பாக்குறது ஆக்சிஜன் அப்படிங்கிறது. ரிமைனிங் பார்ட் 78% அப்படிங்கறத நம்ம 80. ஓகே, நமக்கு 100 அவுட் ஆஃப்னா 78% அப்படிங்கிறது நைட்ரஜன், 21% அப்படிங்கிறது ஆக்சிஜன். சரியா? சோ இதுல நமக்கு நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய 1% தான் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நியான் அப்படின்னு சொல்லணும். சோ நம்பர் ஆஃப் நைட்ரஜன் பெர்சன்டேஜ் 100, 100ல 78, சாரி நான் 18 சொல்லிட்டு பட் ரவுண்ட் ஆஃப்ல கரெக்டா சொல்றது எக்ஸாக்ட் 78. 21 அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1% கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நியான் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்த்த ஒரு கான்செப்ட் என்னது, எப்படி அதுல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எந்தெந்த ஏரியால எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
இண்டஸ்ட்ரியல் ஏரியால எப்படி, கோஸ்டல் ஏரியா இந்த மாதிரி நமக்கு டஸ்ட் பார்ட்டிகல் எங்க, வாட்டர் வேப்பர் எங்க, கார்பன் டை ஆக்சைடு எங்க அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அந்த கிராஃபீட் எக்ஸ்பெரிமெண்ட் அதை நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கு அல்லது சூரிய ஒளியை நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஜன்னல் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தாலே ஈஸியா அந்த மாதிரி ஒரு நம்ம நாளைக்கே நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த சிறு துளை வழியாக சூரிய ஒளியாக்கப்பட்டது, சன்லைட் உள்ள என்டர் ஆகும்போது டஸ்ட் உள்ள வருதுங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த கான்செப்ட் நம்ம இந்த பேர்னிங், இந்த ஒரு சிமுலேஷன் சரிங்களா. அண்ட் நமக்கு வாட்டர் வேப்பர் இருக்குங்கிறது இந்த கிளாஸ் டம்ளர் எக்ஸ்பெரிமெண்ட், நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்கும் விசிபிளா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி சாப்பிடும் போதே நமக்கு என்ன ஆகும், ஒரு நிமிஷம் பார்த்தோம் கழிச்சு பார்த்தோம்னா வெளியில நிறைய நீர்த்துளிகள் இருக்கிறத பார்க்கலாம். அது நமக்கு வாட்டர் வேப்பர் இருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் சரிங்களா. சோ ரிமைனிங் பார்ட்ட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். Students, 6th standard students, please you continue the next session also. அடுத்த வகுப்பையும் நீங்க பாருங்க. பிகாஸ் அடுத்த வகுப்புலையும் அடுத்த செஷன் 7th நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிமுலேஷன் பார்ட் அப்படிங்கிறது அந்த இப்பயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வகுப்பிற்கு நமக்கு போகும்போதும் நிறைய நம்ம லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டாண்டர்ட் போறது ஈஸியா கான்செப்ட் எல்லாம் புரியும். ஓகேங்களா. ப்ளீஸ் டோன்ட் மூவ். நீங்க என்ன பண்ணலாம், திருப்பியும் இதே செஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கவனிக்கிறவங்க எல்லாருமே அடுத்த 7th சயின்ஸையும் கண்டினியூஸா அதுல வரக்கூடிய சிமுலேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சயின்ஸ் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிறைய பரிசோதனை தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So it will be very very useful for your higher classes as well as in this class also. இந்த வகுப்பிற்கும் அடுத்த வகுப்பிற்கும் சேர்ந்து உங்களுக்கு அந்த சிமுலேஷன் பார்ட் எல்லாமே உபயோகமாக இருக்கும் சரிங்களா. சோ ப்ளீஸ் கண்டினியூ. ரிமைனிங் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்ப பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஆன்சர் ஃபார் யூ. என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அது நீங்க படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதுக்கு உண்டான என்ன சந்தேகமா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.